புதிய புதிய அறிவிப்புகளும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி புல்லட் ட்ரெயின், அதுக்கப்புறம் டெக்னாலஜி. அதனால தான் அதை வந்து நாங்கள் நார்த்து, சவுத்து, ஈஸ்ட் இந்த மாதிரி இடங்களுக்கு எடுத்துட்டு போறது சொல்லியிருக்கோம். ஸோ அதை நீங்க வந்து ஒவ்வொன்றா படிச்சீங்கன்னா ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற திட்டங்களுடைய நீட்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நான் அதனால தான் சொன்னேன், இட் ஆல்சோ வி கேன் சி திஸ் மேனிஃபெஸ்டோ இஸ் அ விஷன் டாக்குமெண்ட். நாங்கள் அடுத்த 2047 இந்தியாவை இந்த மாதிரி எடுத்துட்டு போறதுக்கான செயல் திட்டத்தையும் கொடுத்துருக்கோம். அதனால நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான கவர்ச்சிகர அறிவிப்புகள் ஏதாவது எதிர்பார்க்கறீங்களான்னு தெரியல. கொடுத்திருந்தோம். நிறைய புதிய அறிவிப்புகள் இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க வந்து இப்ப நான் சொல்றேன் கேஸ் பைப் லைன் அப்படிங்கறதெல்லாம் புதிய அறிவிப்புகள். இளைஞர்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் பிளஸ் டூரிசம் செக்டர்ல எதெல்லாம் நாங்க கொண்டு வர முடியும் புதுசா. நான் இன்னொரு உதாரணம் சொன்னேன், சுயதவி குழுக்களுக்கு ஐடி செக்டர், ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர், இதுல எல்லாம் நாங்க வந்து லிங்க் பண்ண போறது. இதெல்லாமே புதிய வேலை வாய்ப்புகள் தான். அதனால உங்களுக்கு நம்பர்ஸ் அப்படிங்கறது இல்லாம இருக்கலாம், பட் நாங்க பண்ணிருக்கிற வேலைகள் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதனால மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க வந்து 10 வருஷ காலத்துல 10 கோடி பெண்களுக்கு வந்து இலவசமாக கேஸ் இணைப்பு, 11 கோடி பெண்களுக்கு கழிப்பிடம் கட்டி கொடுத்திருக்கோம். ஒரு சில இடங்கள்ல சேச்சுரேஷன் வந்திருக்கு. குறிப்பா ஜன்தன் அக்கவுண்ட்ஸ் 50 crore பீப்புளுக்கு வந்து இன்னைக்கு வந்து வங்கி கணக்குகள் வாயிலா சேச்சுரேஷன் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருக்கு. அதனால ஏற்கனவே செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எங்கெங்கெல்லாம் சேச்சுரேஷன் இருக்கோ அதை மக்களுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இது இல்லாம அடுத்த கட்டத்துக்கு நம்மளோட வளர்ச்சிக்கு என்ன தேவை இருக்கு, அந்த மாதிரி தான் அதை பார்த்து கொடுத்துருக்கு. நம்ம இந்திய நாட்டில் ஜப்பானோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னா, இத்தனை ஆண்டு காலம் ஆயிருக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பேங்க் அக்கௌண்டை ஓபன் பண்றதுக்கு. இத்தனை ஆண்டு காலம் ஆயிருக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை வசதிகளான கழிப்பிடமோ கேஸ் கனெக்ஷனோ கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால இமீடியட்டா நம்ம உடனே அதை கம்பேர் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நம்ம அதை நோக்கி முன்னேறிட்டு இருக்கோம். அதனாலதான் சொன்னேன், நம்ம பொருளாதார ரீதியாக இன்றைக்கு 5வது பெரிய நாடா இருக்கும், 3வது இடத்துல கொண்டு வருவோங்கிற நம்பிக்கை இருக்கு. இது ஏதோ பிஜேபி கவர்மெண்ட் மட்டும் சொல்லல, உலக நாடுகள் இருக்கக்கூடிய பல்வேறு ஏஜென்சி சொல்றாங்க இந்தியா ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? கண்ணு முன்னால நாங்க அதை நிகழ்த்தி காட்டியிருக்கோம். அதனால புதிய வேலை வாய்ப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஜப்பான்ல இருக்கக்கூடிய ட்ரெயினை பத்தி நாம எல்லாரும் பெருமையா பேசுவோம், புல்லட் ட்ரெயின். இன்னைக்கு வந்தே பாரத் ட்ரெயின்ல முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும், அந்த ட்ரெயினை நம்ம நாட்டுல தயாரிக்கப்பட்டதுங்க. நம்ம நாட்டுல தயாரிக்கப்பட்டது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்மளோட வந்தே பாரத் ட்ரெயின் பல்வேறு உலக நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட யூபிஐ அப்படிங்கறத உலக நாடுகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்திய ரூபாயில வர்த்தகம் நடக்கிறத இன்னைக்கு நம்ம சாத்தியமாக்கி காட்டிட்டோம். அதனால அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது குரூஷியலான காலகட்டம். அடிப்படையில இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவையோ, இப்ப நாங்க எடுத்த உடனே ஜப்பான் மாதிரி நாங்க 4 சிட்டி உருவாக்கிட்டோம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அங்க பெண்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வசதி இல்லைங்க, நீங்க இதை கொடுத்து எனக்கு பிரயோஜனம், அடுத்த கேள்வி உங்ககிட்ட இருந்து வரும். நாங்க இந்தியா மாதிரியான ஹைலி டைவர்சிஃபைடு நேஷன். ஒரு பக்கம் இயற்கை வளங்கள் இருக்கும், இன்னொரு பக்கம் பற்றாக்குறை இருக்கு. இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எல்லாத்துக்குமான ஒரு அரசாக இருக்கிறது அப்படிங்கிற திசையில வெற்றிகரமா பயணம் பண்ணிட்டு இருக்கு பிஜேபி அரசு.